சத்தியலோகம். ஓ, நாடு சத்தியலோகம். சத்தியலோகம். ஐயா, சத்தியலோகம் தான் உங்க நாடுன்னு சொல்றீங்க. உங்களுடைய பெயர்? சத்தியலோகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய என் பெயர் படைக்கும் தொழில் படைத்த பிரம்மா. ஓ, உங்க பெயர் பிரம்மா. அதாவது உலகத்துல யானை முதல் எறும்பு கடைசி 84 லட்சம் சிவபேதம் இருக்கிறது. 84 லட்சம் ஜீவபேதனங்கள் இருக்குது. இந்த சிவபேதத்துல ஒரு முகமாய் ஒரு முகம் இருக்கா? இந்த மாதிரி ஒண்ணு இல்ல சாமி. இல்ல இல்ல. எறும்பு கடைசி. ஆமாங்க. யானை முதல் 84 லட்சம் சிவபேதம் இருக்கிறது. ஆமாங்க. இந்த 84 லட்சம் சிவபேதத்திலே ஒரு முகம் போல ஒரு முகம் இருக்கா? நிச்சயமா கிடையாது. இப்படி பிண்டம் பிடிக்கக்கூடிய அதான் படைக்கக்கூடிய தொழில் படைத்த என் பெயரோ 5 முகம் படைத்த பிரம்மா. ஒரு கடவுள். ஐயா, உங்களுடைய தாய் தந்தைகள் யாரு? எப்படி பிறந்தீங்க? நான் எப்படி பிறந்தேன்? யாரால் பிறக்கப்பட்டவர்? அதாவது விஷ்ணு என்று சொல்லக்கூடிய ஸ்ரீமந்த நாராயணர். ஓ, பகவான். ஆதி பராபர வஸ்து. சரிங்க. அந்த 7 மலைக்கு மேல் வாழ்ந்திருக்கும் 7 குண்டவாடு. 7 குண்டலவாடு. ஆனால் ஸ்ரீமந்த நாராயணனுடைய குந்தி என்று சொல்லக்கூடிய தொப்பிலில பிறந்தவன். அவருடைய தொப்புளின் வழியாக பிறந்தவர். குந்தியின் வழியாக பிறந்த என் பெயர் பெருமான். அப்படி இருந்தாலும் மாணவா, படைக்கும் தொழில் படைத்த பிரம்மதேவன். கடவுளாகப்பட்டவர் யாரை கல்யாணம் பண்ணீங்க? என் தாயோ, என்னுடைய மனைவியோ, என்னுடைய கண்டாட்டி தத்துவான். என்னுடைய மனைவி பேரு தத்துவாணி. நாட்டியமாளக்கூடிய ரம்பை ஊழத்திற்கு நம்ம மேனேஜர் ரதி ரதி தேவி என்று சொல்லக்கூடிய 8 பட்டேஸ்வரிகள். ஆனா என்னுடைய
கலைவாணி சரஸ்வதி. கலைவாணி சரஸ்வதி. தட்டுவாணி என்றால் என்ன? தத்துவாணி என்றால் என்ன? தட்டு என்றால் தாமரை பூ, தத்து என்றால் தாமரை பூ. வாணி என்றால் சரஸ்வதி. வாணி என்றால் சரஸ்வதி. வீணையோடு வீணையோடு தாமரையிலே குடிகொண்டிருக்கும், அந்த தாமரையிலே குடிகொண்டிருக்கும் வெள்ள தாமரை பூவிலே வீற்றிருப்பாள் என் கட்டிய மனைவி கலைவாணி சரஸ்வதி. சரிங்க. இருந்தாலும் ஐயா. என் மனைவியை பார்க்கணும், உடனே அழைத்து கொண்டு வரேன். போய் தோற